பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். ரீசெண்டா சாஞ்சபராஜை பத்தி சமூக வலைதளங்கள் நிறைய வீடியோகள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் நீங்களும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதுல இருந்து ஒரு சில கேள்விகள் உங்க இடத்துல கேட்கலாமா? கேட்கலாம். பாஸ்டர்ட்ட ஒரு சில கேள்விகள் இப்பொழுது கேட்போம். எதுக்காக ஜான் ஜெபராஜுக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? ஜான் ஜெபராஜ் சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு முதல்ல எந்த ஃபேமுக்காகவும் நம்ம அவரை ஃபாலோ பண்ணல, சப்போர்ட் பண்ணல. நம்பர் 1. ரெண்டாவது, செகண்ட், எனக்கு ஜான் ஜெபராஜை தெரியும். இப்ப தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு தெரியும். இந்த மனுஷன் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாருன்றத நிச்சயமா என்னால சொல்ல முடியும். இப்ப நமக்கு தெரிந்தவர்கள் பேசலன்னா வேற யார் பேசுறது? இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில ஜான் ஜெபராஜ் நல்லா இருக்கும் போது பேசினா அது வேற, அவருடைய வீடியோ எடுத்து போட்டா அது வேற. ஆனா இப்ப அவர் இல்ல. இப்ப அவர் சார்பில் பேச வேண்டிய ஆட்கள் நிறைய, நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா பத்தாதுன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரும் வரணும் வெளியில. ஏன்னா அவர் தவறு செய்யலன்னு நம்ம நம்புறோம். நமக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும் அவர் தவறு செய்யலன்னு. அதனால நிச்சயமா பேசணும். ஏன்னா இடுக்கலில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான்னு எழுதியிருக்கு. இப்ப நமக்கு ஒரு சில உண்மைகள் தெரியும் போது அது வெளியே சொல்லாம இருக்கிறது, வெளில சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களை வெளில சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் அதை சொல்லணும். அவருடைய விஷயம், அவர் தான் அதை வெளியில வந்து என்ன பண்ணணும், சொல்ல வேண்டியது இருக்கு. நாம அதை சொல்ல முடியாது. ஆனா அவர் தப்பு செய்யலன்றது நமக்கு தெரியும் போது நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா பாஸ்டர். ரெண்டாவது கேள்வி, எப்படி ஜான் ஜெபராஜ் நல்ல ஊழியர்னு சொல்றீங்க? ஊரே அவரை வந்து நல்ல ஊழியர் இல்ல, இவர் ஊழியரே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க மட்டும் ஸ்ட்ராங்கா நல்ல ஊழியர்னு சொல்றீங்களே, இது காரணம்? இல்ல, ஊரே சொல்லுதுன்னா நான் எப்படி சொல்றேன், உலகமே அவர் நல்ல ஊழியர்னு சொல்லுது. ஒரு ஊர் சொல்றதுனால கேட்டு அப்படி சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்க 10 பேர் சொல்லிட்டாங்கன்னா அவர் நல்ல ஊழியர் இல்லைன்னு ஆயிட முடியாது. இல்ல, தமிழ்நாட்டிலேயே 1000 பேர் அவர் நல்ல ஊழியர்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. நான் சொல்றேன் அவர் மிக சிறந்த ஊழியர். ஏன்னா அவருடைய ஊழியங்கள்லாம் பாருங்க, எத்தனை 1000 பேர் வேற்று மதத்தோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது அது ஒரு கிருபை, அது ஒரு அனாயிண்டிங், அது ஒரு அபிஷேகம். அது வந்து எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. எவ்வளவோ பேர் மிகப்பெரிய போதகரா இருக்கிறாங்க. ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள் நடத்துறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா ஜான் ஜெபராஜுக்கு அப்படி இல்லை. அவர் ரொம்ப சாதாரணமா கனெக்ட் பண்ண முடியுது அவரால். அவருடைய வார்த்தைகள் நிறைய பேரை ஹீல் பண்ணுது. அவர் நிறைய பேருக்கு உபயோகமுள்ள பாத்திரமா இருந்துக்கார். அவர் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ற மெட்டீரியலாவே பாக்குறோம், அப்படிப்பட்ட ஆளாவே பார்த்துருக்கோமே தவிர, ஆனா அவர் வந்து எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கான்றதை பார்க்கணும்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது, அவரை பற்றி சமீப நாட்களை நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். என்னன்னா அவங்க சபையில வர காணிக்கைகள், இந்த பணம்லாம் வச்சு அவங்க ஏராளமான ஆட்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க. எவ்வளவோ பேருக்கு ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு உதவி செஞ்சிருக்காங்க. அப்படி உதவி செய்யப்பட்டவங்க அவங்களாம் மதம்லாம் பார்க்காம உதவி செஞ்சிருக்காரு. எத்தனையோ பேருக்கு ஒரு திருநங்கை ஒருத்தங்க பேசியிருந்தாங்க, அதை கேட்டேன். அவங்க சொல்றாங்க, 3 வருஷம் நான் படிச்சேன், 3 வருஷம் அண்ணன் ஜான் ஜெபராஜ் அவங்க தான் எனக்கு பணம் கட்டினான்றாங்க. இந்த ஃபீஸ் கட்டின பிள்ளைங்கலாம் வந்து டேடான்னு கூப்பிடுறாங்க அவரை. அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் எல்லாம் கூப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ அவரை சிறந்த ஊழியர்னு சொல்லாம வேற யாரை சொல்றது? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மிக சிறந்த ஊழியர். இன்னும் பிரமாதமா ஊழியம் செய்வார் நம்புறேன். கண்டிப்பா பாஸ்டர். மூணாவது, எல்லா ஊழியரும் நீங்க பெருச்சாலின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா ஊழியரையும் பெருச்சாலி நான் சொல்லல. இப்ப எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்லாம் இருக்காங்க. ரெண்டாவது, எவ்வளவோ சிறந்த ஊழியர்கள் தமிழகத்தில் இருக்காங்க, பிரமாதமான ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம ஒரு நாளும் அப்படி சொன்னதில்லை. ஒரு சிலர் மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்றோம். ஒரு சிலர் வந்து இந்த தான் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஃபேம் வளர்த்துக்க விரும்புறாங்க. அவங்கள பார்க்கும்போது, ரெண்டாவது, இன்னொருத்தர் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற மனநிலை இருக்குல்ல, இன்னொருத்தர் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற மனநிலையை வந்து நம்ம ஏற்கவே முடியாது. எத்தனை பேர் ஊழியக்காரங்க வந்தாலும் வளரணும், அவங்க ஏராளமான ஊழியக்காரங்க வரணும், அதுதான் நோக்கம் இல்லையா? அப்ப இன்னொருத்தர் எனக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறது சரியான ஒரு உதாரணம் இல்லை. அப்படிப்பட்டவங்க தான் சொல்றோம். ஓகே பாஸ்டர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, நீங்க முக்கியமா ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு நீங்க சொன்னதா பெருச்சாலின்னு சொன்னதா சொல்றாங்க. அது யூடியூப்ல எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் பாஸ்டர். இல்ல, நாம வந்து அதாவது அது அவங்களுடைய நம்ம பேசுறத வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று புரிஞ்சுக்கலாம். நாம அதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல முடியாது, அதுக்கு நம்ம நேரமும் இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அதாவது யாரையோ நான் எப்படி கேட்கிறேன், ஜெபராஜ ஒருத்தர் தான் எதிர்க்கிறாங்களா? எதிர்ப்பவர் ஒருத்தர் தானா? எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க? நான் ஒருத்தரை எப்படி சொல்ல முடியும்? அப்போ எதிர்க்கிறவங்க தானே சொல்றேன். எதிர்க்கிறவங்களையும் எல்லாரையும் சொல்லல. அறியாமையில் எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, காரணத்தோட எதிர்க்கிறவங்க இருக்காங்க. காரணத்தோட எதிர்க்கிறாங்க. அவர் வளர்ந்துடக்கூடாது, அவர் வளர்ச்சியை தடுக்கணும், அவர் மேல ஒரு டிஃபேம் உண்டாக்கணும், அவரை வந்து தவறானவரா ப்ரொபகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள தான் சொல்றோம், வேற யாரும் சொல்றோம்.
ஓகே பாஸ்டர், இந்த கேள்வி எல்லாருக்கும் முக்கியமான ஒரு கேள்வி. டான்ஸ் ஆடலாம்னு சொன்னீங்க, அது தப்பு இல்லையா? அவர் டான்ஸ் ஆடுறாருல. டான்ஸ் ஆடுறது தப்பு இல்லை. நான் இப்படி சொன்னேன், எபிரேயர்கள் டான்ஸ் ஆடுறாருன்னா உடனே எபிரேயர்கள்லாம் ரட்சிக்கப்படல அப்படின்னாங்க. நல்லது, சரி, எபிரேயர்கள் ரட்சிக்கப்படல வச்சுப்போம். இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு உவமை சொல்றார் இல்லையா? ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன் சொல்றது நம்ம தான் சொல்ற கெட்ட குமாரன். ஆனா இரண்டாவது மகன் அவன் ஓடி போயிடுறான், திரும்பி வரான். திரும்பி வரும்பொழுது நான் நினைக்கிறேன் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. இருக்கா? இருக்கு. லூக்கா 15:25. 15. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு. கீத வாத்தியம் நடன கழிப்பு யார்? இயேசு சொல்றாரு இந்த ஓமைய. திரும்பி ஒருத்தன் வந்துட்டான்னா கீத வாத்தியம் நடன கழிப்பு. டான்சிங் வந்து பாருங்க, அதாவது வொர்ஷிப் இப்படிதான் ஒருத்தர் ஆராதிக்கணும்னு சொல்லி சொல்றது தப்பு. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. வொர்ஷிப்புக்கான எந்த ரெகுலரைஸ் பேட்டர்னும் பைபிள்ல கிடையாது. அப்படி யாராவது சொன்னா அவங்களுக்கு பைபிள் தெரியலன்னு அர்த்தம். நான் ஆராதிக்கிறேன், எனக்கு ஆவியானவர் நான் டான்ஸ் ஆட மாட்டேன், எனக்கு டான்ஸ் ஆட வராது, நான் ஆட மாட்டேன், அதுக்காக டான்ஸ் ஆடுறது தப்புன்னு சொல்ல முடியாது. தாவீது டான்ஸ் ஆடினா, எல்லாம் சொல்றாங்க தெருவில் டான்ஸ் ஆடினான்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்துல பெட்டி இல்லையே, பெட்டி தான் சமூகம், தேவ சமூகம். பெட்டி தான், அங்கதான் கர்த்தர் பேசுறார். பெட்டி அன்னைக்கு தெருவில் தான் இருக்கு. பெட்டிக்கு முன்னாடி தான் டான்ஸ் ஆடினான், தேவ சமூகத்துக்கு முன்னாடி தான் டான்ஸ் ஆடுறான், நிர்வாணமா வேற ஆடுறான். துணியை கலந்து போனதே அவனுக்கு தெரியல. சோ நான் என்ன சொல்றேன், அதுக்கு நிர்வாணமா ஆட சொல்றீங்கன்னு கேட்டுறாதீங்க, அப்படி நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது டான்ஸ் ஆடுறது ஒரு பெரிய குற்றம் இல்லை. டான்ஸ் ஆடுறதுக்கு ஏராளமான வசனங்கள் பைபிள்ல இருக்கு, போய் பாருங்க. வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா டான்ஸுக்கு மட்டுமே நம்ம தனியா ஒரு சப்ஜெக்டே பேசலாம். டான்ஸ் அவ்வளவு பெரிய வேத வசனங்கள் டான்ஸை பத்தி இருக்கு. போய் ஆராய்ச்சி பண்ணி தேடி பாருங்க, நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்புறம் ஓகே பாஸ்டர், இதுக்கு நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ஆனா டான்ஸ் ஆடலாம், ஓகே, அதை சரின்னு சொல்லியாச்சு. போக்சோ வழக்குல தானே கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் டான்ஸ் ஆடினால கைது செய்யப்படல, போக்சோ வழக்குல தானே கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கு பதில்? போக்சோ வழக்கு போட்டதுனால ஒருத்தர் குற்றவாளி ஆயிட முடியாது. போக்சோ வழக்கு போட்டது யார் போட்டிருக்காங்கன்றத பார்க்கணும். இவர் ஒரு டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காரு. டைவர்ஸ் கேஸ்ல இவருக்கு டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உடனே அந்த மனைவி தரப்பினர், அவங்க அப்பா ஒரு போக்சோ வழக்குல இவரை சிக்க வைக்க பாக்குறாரு. இந்த வழக்கு முதல்ல போக்சோ வழக்கை பத்தி ஒரு தெளிவு வேணும். என்னன்னா, போக்சோ வழக்குல போட்ட உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, உள்ள வச்சுறாங்க. உள்ள வச்ச உடனே எப்படி குற்றவாளி ஆயிட முடியும்? உள்ள வச்சோன்னே ஒரு ஆள் குற்றவாளி ஆக முடியாது. அது நீதிமன்றம் ஒரு குற்றவாளின்னு சொன்னாதான் குற்றவாளி. அது வரைக்கும் அவர் குற்றவாளி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இந்த தவறை செய்யவில்லைன்ற, நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டார், செய்யலை. ஏன்னா எனக்கு அவரை தெரியும், அவரை நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். ரெண்டாவது, இந்த ரொம்ப சமீப நாட்கள், இந்த கேஸுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வேலூர் வந்தபோது என்ன இடத்துல பேசினாரு, அவர்கிட்ட பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் போன்ல தொடர்பு கொண்டு பேசணும். நம்ம சர்ச்சில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று ப்ரிப்பேர்டா இருந்துச்சு. அதெல்லாம் வேற ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் என்னையும் அவரையும் வச்சு ஒரு மீட்டிங் நடத்துறதா இருந்தாங்க. அதனால எனக்கு அவர் நல்லா அந்த குறிப்பிட்ட நாட்கள் ரொம்ப அதிகமாக அவரை பேசிட்டு இருந்தோம். நல்லாவே தெரியும், நிச்சயமா அவர் அப்படிப்பட்ட ஆள் அப்படி செஞ்சிருக்க மாட்டார். அது ஒரு சாதாரணமா அது ஒன்றும் இல்லாம போயிடும் நினைக்கிறேன். இன்னொரு குற்றவாளி பிடிபடுவாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த குற்றவாளி யாரு? அவர் எப்ப பிடிபடுவார்? அதாவது போக்சோ வழக்குல சிறுமியினத்தை சீண்டல் செய்த குற்றவாளின்னு அர்த்தம் இல்ல அதுக்கு. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்னா அந்த வழக்கை கொடுத்த நான் யாருன்னு சொல்லக்கூடாது, ஆனா எல்லாருக்கும் தெரியும்ன்றதுனால சொல்றேன். அந்த வழக்கை கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணவர் காணோம். அவரை போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்த பாக்குறாங்க. அவரை எங்க போனார் தெரியல. ஸோ இப்போ உண்மை தன்மை இருந்தால் அவர் ஏன் ஓட வேண்டிய அவசியம் இருக்கு? அப்படி நிறைய இருக்கு, இதுல நிறைய குழப்பம். நான் அதை தான் சொன்னேன், இன்னொரு குற்றவாளி சீக்கிரம் பிடிபடுவார்னு சொன்னேன். பிடிபடுவார் தான் நினைக்கிறேன். ஆமா. கடைசி கேள்வி பாஸ்டர், ஜான் ஜபராஜ் வெளியே வருவாரா மாட்டாரா? 100% வருவார், சீக்கிரம் வருவார், மிக மிக சீக்கிரம் வருவார். ஏன்னா இந்த வழக்கு ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு பாருங்க. அதாவது போக்சோ வழக்கை பார்த்த உடனே நம்மளாம் பயந்துடுறோம். இந்த போக்சோ வழக்குல நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்றது ரொம்ப முக்கியமானது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த போக்சோ வழக்குல நான் இப்போ சமீப நாட்கள்ல இந்த கேஸ்க்காக கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன் 22, அதுல இந்த போக்சோல செக்ஷன் 22 அந்த பிராக்கெட்ல 1 போடுறாங்க இல்லையா, அதுல ஃபால்ஸ் அக்யூசேஷன், ஒருவர் மேல் தவறாக குற்றப்பதிவு செய்யப்பட்டார். அகைன்ஸ்ட் someone is of offense under section 3, 5, 7 and 9 of POCSO Act. The punishment for such action
கேன் பி imprisonment அப் டு 6 months. என்ன சொல்றாங்க, தவறான விதத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் கேஸ் போட்டு மாட்டி விட்டு அவரை வந்து டிஃபேம் பண்ணணும், ஹியூமிலிட்டி பண்ணணும், அவரை வந்து தவறா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா, அப்படி யாராவது தப்பா கொடுத்துருந்தா 6 மாதம் கடுங்காவல் தண்டனை மினிமம், குறைந்தபட்சம் 6 மாத தண்டனை. அது மட்டும் இல்ல, பெனால்டி பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டோடைய டைரக்ஷன். இப்போ இப்போ வழக்கு கொடுத்தவர் ஏன் ஓடி போனான்றது நமக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது புரியுது. ரெண்டாவது, இந்த கேஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் இப்போ அதில் அட்வொகேட் கிட்ட பேசுறது நிறுத்திட்டேன் போன வெள்ளிக்கிழமையோட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதுக்கு தான் வேலை செய்கிறாங்க எல்லாருமே. அதுக்கு தான் உட்காந்து இந்த கேஸை நியாயப்படி, நீதிப்படி, உண்மையா இந்த கேஸை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்க எல்லா விதத்துலையும் என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் கொடுத்தவர் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த கேஸ்ல இருந்து அவர் விடுவிக்கப்படுவாரானா டெஃபினட்டா விடுவிக்கப்பட்டுருவார், அதில் மாட்டு கருத்து இல்லை. விடுவிக்கப்படுவார்னா இதை விட பயங்கரமான ஃபேமோட வெளியே வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவருக்கு வந்து டிஃபேம் வந்து ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அது கொடுத்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா, தப்பா கொடுத்துட்டாங்கன்றது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த கேஸ் ரொம்ப பெரிய விதத்தில் அடிபட்டு போகும். அதுதான் இதுல சப்ஜெக்டிவா நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அவர் வெளியே வருவாரான்ற கேள்விக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 100% வெளியே வருவார், 100% வெளியே வருவார். ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வெளியே வந்துருவார். எப்படி வெளியே வருவார்? சும்மா பெயில் வாங்கி வெளியே வர்றது மட்டும் இல்லை, கேஸே ஒன்றும் இல்லாமல் போயிடும்.